ஹரி ஓம். கேக்குதா? எனக்கு கேக்குது குருஜி. உங்களுக்கு கேக்குதா? எனக்கு முன்ன மாதிரி தான் இருக்குது. என்னுடைய பிரச்சனையினால தான் உங்க ஆடியோ எனக்கு சரியா வரலன்னு நினைக்கிறேன். சரி, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னு? எனக்கு கிளியரா கேக்குது குருஜி. 8 இது நம்ம சிந்துராந்தரியே சிந்தூர திலகாஞ்சிதா லலிதா சஹஸ்ரநாமத்துல 6632வது மந்திரம். இப்ப 8வது பாடல். எட்டு நடத்தலாமா? நடத்தலாம் குருஜி. 4:30 மணி ஆகுது, இங்க 5:30 மணி ஆகுது. உங்களுக்கு நடத்தலாமான்னு கேட்டேன். எனக்கு நேரம் இருக்கு குருஜி. சரி. சுந்தரி எந்தை துணைவி என் பாஷ தொடரையெல்லாம் வந்து அரி சிந்துர வண்ணத்தினாள். பொதுவாக இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது அபிராமி பட்டருக்கு பிடிச்ச நிறம் இல்ல. ஆத்தாளையங்கள் அபிராம வல்லியிலையும் கூட மாதுளம் பூ நிறத்தாளை அப்படிதான் சொல்லியிருப்பார். இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த பாடல்கள்லயே ஒரு 2-3 தடவை வந்த சிந்துரம் சிந்துரம்னு. சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் ஷாட்டா ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து பிறக்கிறது. நம்ம சமஸ்கிருத ஸ்லோகங்கள் பார்க்கும்போது பார்த்திருக்கிறோம். விசர்க்கத்துக்கு பிறகு ஷாட்டா வந்ததுன்னா அது இஷா மாறும் அப்படின்னு. தமிழ் தற்பவம் அதுல ஷாவை டாவா மாத்துவாங்க. கஷ்டத்தை கட்டம்னு மாத்திடுவாங்க, நஷ்டத்தை நட்டம்னு மாத்திடுவாங்க. அது மாதிரி மகிஷன மகிடன் அப்படின்னு மாத்திருக்காரு. அப்ப ஷண்முகனை டன்முகன் மாத்திருவாங்களான்னு கேட்கக்கூடாது. ஷண்முகனை மாத்த மாட்டாங்க. இடையில வரும்போது ஷாவை டாவா மாத்துவாங்க. ஷஷ்டி சட்டியா மாறிடும். அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் பொருத்தமான இடங்கள்ல ஷாவை டாவா மாத்துவாங்க. அதனால மகிஷன் அப்படிங்கிறது மகிடன். ஐயப்பன் கதையில வந்தது மகிஷி. நான் கொஞ்சம் முன்னாடி அது ஆண்பாலா சொன்னா நமக்கு தெரியல. இங்க வந்தது மகிஷன் ஆண், அங்க மகிஷி பெண். மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம்னே ஒரு ஸ்தோத்திரமே இருக்கு. ஐகிரி நந்தினி நந்திதமேதி. அதாவது அந்த அதனுடைய அந்த துள்ளி குதிச்சு போற மியூசிக்கா வேண்டி எல்லாரும் அதை படிச்சு பாடிடுவாங்க. மகிஷன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை. பொதுவா நீலி கண்ணீர் வடிக்காங்கிறது கிராமப்புறங்கள்ல வேற அர்த்தம் இருக்கு. கிராமப்புறங்கள்ல கிராம தெய்வங்களுடைய வில்லுப்பாட்டுகள்ல இந்த நீலி அப்படிங்கிற கதை ரொம்ப பிரபலம். இங்க நீலிங்கிறது நீல நிறத்தோடு இருக்கிறதுனால நீலி, கருத்த நிறமா இருக்கிறதுனால காளி காளி, நீல நிறமா இருக்கிறதுனால நீலி. பொதுவா விஷ்ணுவுக்கும் காளிக்கும் பல இடங்கள்ல அந்த ஒற்றுமைகள் வரும். பச்சை கருப்பு எல்லாம் சகட்டு மேனிக்கு சொல்லுவாங்க. அண்ணனும் தங்கச்சியுமா இருக்கிறதுனால என்னமோ எல்லா நிறமும் 2 பேருக்கும் சொல்லுவாங்க. அழியாத கன்னிகை
கன்னியாகுமரி தேவி. ஆரணத்தோன், கந்தரி, கைத்தலத்தாள். ஆரணத்தோன்கிறது பிரம்மன் அர்த்தம் எடுத்திருக்காங்க. கந்தரி அப்படிங்கிறது கபாலம், அது கைத்தலத்தாள், கைத்தலத்தில் உடையவள். பிரம்மனுடைய தலையை கையில வச்சிருக்கானா. பொதுவா புராணம் எப்படின்னா சிவபெருமான் பிரம்மாவுடைய ஒரு தலைய கிள்ளி எடுத்துட்டாரு அப்படிங்கிறதாக்கும், அவர் பொய் சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேற வேற கதைகள் இருக்கு. இங்க தேவியே பிரம்மாவுடைய ஒரு தலைய கையில வச்சிருக்கிறாள் அப்படின்னு வருது. மலர்த்தாள் என் கருத்தனவே, என் கருத்தில் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல கருத்தனவே. சாதாரண தமிழில இந்த மாதிரி பிரயோகங்கள் அதிகம் கிடையாது. அபிராமி அந்தாதியில தான் இந்த மாதிரி நடைகள் பார்க்க முடியும். சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடர எல்லாம். சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடர எல்லாம். சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடர எல்லாம். வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிஷன் தலைமேல். வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிஷன் தலைமேல். வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிஷன் தலைமேல். அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன். அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன். அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன். கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் எந்தன் கருத்தனவே. சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடர எல்லாம். சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடர எல்லாம். சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடர எல்லாம். வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிழன் தலைமேல். வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிஷன் தலைமேல். வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிஷன் தலைமேல். அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன். அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன். அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன். கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. இப்போ உங்களுக்கு இந்த பாடுற ஸ்டைல் போக்கு பிடிகிடைச்சிட்டதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் குருஜி, இப்ப கொஞ்சம் வருது குருஜி. பெர்ஃபெக்ட்டா வரல, ஓரளவுக்கு வருது குருஜி. பொதுவா கருப்பு நிறத்தை நீல நிறம், பச்சை நிறம்னு எல்லாம்
சொல்றது ஒரு வழக்கு. கருப்புன்னு சொல்லதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அல்லது சங்கடப்பட்டுக்கிட்டு ஒரு நாகரிகமா நீலம் பச்சைன்னு எல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா அப்படித்தான் தெரியுது. ஒன்பதாவது பாடல். கருத்தன எந்தை தன் கண்ணன. கண்ணன அப்படின்னா கண்ணில் இருப்பன அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதெல்லாம் கொஞ்சம் தமிழ் இலக்கியத்துக்கு நிறைய புது வார்த்தை பிரயோகங்கள் அல்லது புது பிரயோக முறைகளை வழங்கி இருக்காருன்னு சொல்லணும். சாதாரண தமிழ்ல இந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் கிடையாது. வண்ண கனக வெற்பில், வெற்பில் இல்லுன்னு வரும், பிறகு பா வரதுனால அது இருன்னு வெற்பிர்னு மாறலாம். என்னுடைய பாட்டத்துல அப்படி மாத்திருக்காங்க. அது இல்லுதான் பிறகு இறா மாறுது. பொதுவாக இல்லு பல இடங்கள்ல அப்படி இறா மாறும். இல்லுக்கு பிறகு வல்லினம் வந்தால் மாறும்னு நான் ஒரு ரூல்ஸ் சொல்லேன். வெற்பு அதுல இருதான் அது. ஆனா வெற்பில் வெற்பிர்னு மாறுறதுக்கு காரணம் அது இந்த இதனால. பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர். இது திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்த கதையை சொல்லுறாரு. திருத்தன பாரமும். திருத்தனம்ங்கிறது சமஸ்கிருதத்துல வரக்கூடிய ஸ்தனம். ஸ்தனம். தனம் ஒண்ணு இருக்கு சமஸ்கிருதத்துல. தனம் செல்வம். ஸ்தனம் அப்படின்னா முலை அப்படின்னு. அந்த வார்த்தை தான் இங்க அவர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் தனு சிலை. ஏற்கனவே எங்கேயோ பார்த்தோம்னு நினைக்கிறேன். அது அம்பும் முருத்தன மூரலும். பழைய காலத்துல கல்லுல வில்லு செய்வாங்களான்னு தெரியாது, ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அல்லது கல்லு மாதிரி வில்லு செய்தாங்களான்னு தெரியாது. அதனால சிலை அப்படின்னா கல்லு அப்படிங்கிற மாதிரி, மலைங்கிற மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. தனு அப்படிங்கிற வார்த்தைக்கும் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கு. ஏன் ரெண்டு பாஷையிலையுமே கல்லுங்கிற மாதிரி துணி வரக்கூடிய வார்த்தையை வில்லுக்கு பயன்படுத்தி இருக்காங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். முருத்தன மூரலும். முரல் வண்டினம் முரலும் சோலை, கம்பராமாயணம் நினைக்கிறேன். மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. இவ்வளவு பிரிவினை எல்லாம் பிரிச்சு சொல்றதெல்லாம் என்கிட்ட இருக்கு புஸ்தகப்படி, கீவாஜா புஸ்தகப்படி தேவை. ஏன்னா கீவாஜா பாடல் எழுதுற முறைப்படி எழுதியிருக்காரு. அதுல அதனால சுக்குமி லகுதிங்கிறது மாதிரி இருக்கு. அதனால நான் பிரிக்கிறேன். பாடல். கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பில். கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பில். கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பில். வெற்பிர். நம்ம அந்த இடத்துல நிறுத்துறோம், அதனால இல்லுன்னு சொல்றதே நல்லது. சேர்த்து படிக்கும் போதுதான் இல்லு இறா மாறிடும். பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர். பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர்.
பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர். திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும். திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும். திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும். முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தன் முன் நிற்கவே. முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. இதுல நான் பொதுவா எனக்கு இது சம்ஸ்கிருத வார்த்தை அப்படின்னு தெரிஞ்ச இடங்கள்ல ஜடை, அது மாதிரி பாரம், தமிழ்ல பாரம்னு சொல்லலாம், சுந்தரின்னு சொல்லலாம், நான் சுந்தரின்னு சொல்றேன். எனக்கு அந்த உச்சரிப்பு தெரியுங்கிறனால அங்கிருந்து வந்திருக்கும்னு கணக்கு பண்றதுனால நான் அப்படி சொல்றேன். சொல்லாட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, சொன்னாலும் தப்பு இல்லைங்கிறது என் அபிப்பிராயம். அதனால நான் சொல்றேன். கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பில். கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பில். கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பில். பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர். பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர். பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர். திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும். திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும். திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும். முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தன் முன் நிற்கவே. முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தென் முன் நிற்கவே. முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தென் முன் நிற்கவே. அணிவது வெண்முத்து மாலை 37. முத்து வடங்கொண்ட கொங்கை 42. பென்னம் பெரிய முலையும் முத்தாரமும் 53. முலைமேல் முத்து மாலையுமே 85. பொதுவா வட தமிழக பகுதிகளில் எனக்கு தெரியல, அங்கேயும் இருக்கலாம். தென் தமிழக பகுதிகளில் முத்தாரம்மன் அல்லது முத்தாலம்மன், லா ரா ரெண்டையும் சொல்லுவாங்க. முத்தாலம்மன் அல்லது முத்தாரம்மன், அது ரலயோகோ அபேதக, அப்படி கோவில் இருக்கு. ஒரு அர்த்தம் பார்த்தா முத்து ஆரங்களை மாலைகளை உடையதுனால முத்து ஹார அம்மன் முத்தாரம்மன் ஆயிட்டுதுன்னு எடுத்துக்கலாம். முத்து ஆலம்மன்னா எப்படி வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ராஜபாளையத்துல அப்படி ஒரு கோவில் சாலை ஓரத்துல இருந்து விசேஷமா கொண்டாடுறத பார்த்திருக்கேன். முத்தாலம்மன் தான் அங்க எழுதுறாங்க. முத்துமாரி, அது வட தமிழகத்துல கூட அந்த பேரு பழக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். முத்துமாரி அம்மன் குலதெய்வமாகவோ ஊர் தெய்வமாகவோ முத்தாரம்மன் இருக்கிறது ரொம்ப பிரபலம். அதிகமான தெய்வம் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பத்து. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை.
இங்கேயும் சமஸ்கிருதப்படி நினைப்பதுன்னைன்னு மாத்திட்டாரு. தமிழ் படியும் அது தப்பு இல்ல, சொல்றேன். என்றும் வணங்குவது உன், வணங்குவதுன் அப்படின்னு மாத்திட்டாரு. மலர்த்தாள் எழுதா மறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே. முக்தி அப்படிங்கறத முத்தின்னு எழுதுற பழக்கம் இருக்கு. முக்தின்னு சொல்றதை விட முத்தின்னு சொல்றதுக்கு எளிமை. சமஸ்கிருதக்காரங்களும் நம்மளை பார்த்து படிச்சு அதை திருத்திக்கணும். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அத்தா மறவாதேன் நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்கு ஆளாகி நீ அல்லேது எனலாமே. அந்த பாடல் இல்ல. இந்த பாடலா இருக்குன்னு நினைக்கிறேன். பக்தி நெறி அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன கருளியவாரா பெறுவார் அச்சோவே. அந்த பாடல் இது ரெண்டாவது கடைசி 2 வரி. முதல் 2 வரியில முக்தி நெறி அறிவித்து மூர்க்கரோடு முயல்வேனை, முக்தி நெறி அத முத்தி நெறின்னு எழுதியிருப்பாங்க. நான் பாவிகளோட திரிஞ்சிட்டு இருந்தேன், உலகியல்வாதிகளோட திரிஞ்சிட்டு இருந்தேன், உன்னை பத்தி தெரியாம இருந்தேன். எனக்கு முக்தி நெறி அறிவித்து மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. முதல் வரி நான் நினைக்கிறேன் முதல் வரி சின்ன குழப்பம் வருது. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட முதல் அது ஒரு வரி. முக்தி நெறி அறியாது மூர்க்கரோடு முயல்வேனை. எனக்கு முக்தி நெறி தெரியல, முட்டாள்களோட தெரிஞ்சிட்டு இருந்தேன், உலகியல்வாதிகளோட தெரிஞ்சிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை சித்தமலம் அறுத்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இடையில ஏதோ ஒரு வரி நான் சரியா சொல்லல, இப்ப ஞாபகம் இல்ல. சரி, அது இங்க முக்திங்கிறது முத்து அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கு. அது இல்ல, முத்தம் கொடுக்கிறது அதையும் முத்துறதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல முக்தி மோக்ஷம் அப்படிங்கிற அர்த்தத்துல முத்தின்னு சொல்லியிருக்கு. அதுக்காக வேண்டி சொல்ல வந்தேன். பாடல் வேற பாட்டெல்லாம் பாடினோடனே இந்த ராகம் மறந்து போச்சு. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை, என்றும் வணங்குவதுன் மலர்த்தாள் எழுதாமறையின், என்றும் வணங்குவதுன் மலர்த்தாள் எழுதாமறையும் தாமரையின், என்றும் வணங்குவதுன் மலர்த்தாள் எழுதாமறையின்.
ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து. ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து. ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து. அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே. அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்பான், சிதப்பிரஜ்ஞ லட்சணம் கேட்கும்போது, சிதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா கிமாசீத விரஜேத கிம், எப்படி இருப்பான், எப்படி நடப்பான், என்ன பேசுவான், எப்படி பேசுவான். ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ சிததி கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேத கிம் அப்படின்னு. அந்த மாதிரி நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நான் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கும் போது உன்னையே நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு. சிவ மானச பூஜா அப்படின்னு ஆதிசங்கரர் எழுதின ஒண்ணு இருக்கு. திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுதின ஒரு பாடல் இருக்கு, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து அப்படின்னு. சிவமானச பூஜையில அவர் என்ன சொல்லுவார்னா, நான் எங்கெங்க நடக்கணும் அது உன் பிரகாரத்துல நடக்கிறது, நான் என்னென்ன பேசுறேனோ அதெல்லாம் உன் நாமம், அந்த மாதிரி சொல்லுவார். கடவுள் நாமத்தை எப்பவும் சொல்லுவேன்னு சொல்ல மாட்டாரு. நான் என்னென்ன பேசுறோம் அதெல்லாம் உன் நாமம் தான். உன் ஆலயத்தை சுத்தி வருவேன்னு சொல்ல மாட்டாரு. நான் எங்கெங்க நடக்கிறோம் அது உன் கோவிலை சுத்தி வர்றதுதான், அந்த மாதிரி சொல்லுவார். சஞ்சார பதையோ பிரதட்சிண விதிகி ஸ்தோத்ராணி சர்வாகிரக. என் காலு நடக்கிறது உன் பிரகாரத்தை வர வர்றது, என் வாய் பேசுறதெல்லாம் என்னுடைய ஸ்தோத்திரம் தான். ஸ்தோத்திரமா நீ நினைச்சுக்கிடணும், ஸ்தோத்திரமோ இல்லையோ நீ நினைச்சுக்கிடணும். சிவமானச பாட்டை எடுத்து சொல்லிறேன். ஆத்மா தொம், என்னுடைய ஆத்மா யாரு, நீதான். கிரிஜா மதிஹி, பார்வதி யாரு, என்னுடைய புத்தி. சகச்சராக பிராணாக, சிவ கணங்கள் யாரு, பிராணன். ஷரீரம் கிரகம், என் உடம்புதான் உன் கோவில். பூஜா தே விஷய உபபோக ரச்சனா, உனக்கு பூஜை என்ன தெரியுமா, நான் சாப்பிடுறது, நான் சினிமா பாக்குறது, நான் டிவி பாக்குறது, அதாவது என்னுடைய இந்திரியங்கள் என்னென்ன அனுபவிக்குதோ அதெல்லாம் உனக்கு பூஜை. நித்ரா சமாதி ஸ்திதி, நான் தூங்குறதா சமாதி. சஞ்சார பதையோகோ பிரதட்சிண விதிகி, கால்கள் சஞ்சரிக்கிறது பிரதட்சணம்னு எடுத்துக்கோ. ஸ்தோத்ராணி சர்வா கிரக, எல்லா பேச்சும் உனக்கு பாடல்கள், புகழ், கீர்த்தனைகள். எத் கர்ம கரோமி, எது எது காரியம் நான் செய்யறனோ தத்தது அகிலம், அது எல்லாமே சம்போ தவ ஆராதனம், எல்லாமே நான் உனக்கு ஆராதனை ஆக்குகிறேன், வழிபாடு ஆக்குகிறேன் அப்படின்ட்டு ஒரு பாடல் ஆதிசங்கர் எழுதின சிவமானச பூஜார. கிட்டத்தட்ட அது மாதிரி நின்றும் இருந்தும் கிடந்தும் எல்லாம் என்றும் வணங்குவது உன்மலர்ந்தார். திருப்பி பாடல். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை. என்றும் வணங்குவதுன் மலர்த்தாள் எழுதாமறையின். என்றும் வணங்குவதுன் மலர்த்தாள் எழுதாமறையின். என்றும் வணங்குவதுன் மலர்த்தாள் எழுதாமறையின். ஒன்றும் அரும்பொருளே
அருளே உமையே இமயத்து ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தியானந்தமே அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே தயாமூர்த்தி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல 581வது நாமம். அருளே அப்படின்னு இதுல வருது. முக்தி ரூபிணி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல 737வது நாமம். இங்க முக்தி ஆனந்தமே அப்படின்னு வருது. அடுத்த பாடல் போலாமா? குருஜி நெக்ஸ்ட் அடுத்த வகுப்புல வச்சுக்கலாமா குருஜி? சரி, 10 பாடல் ஆயிருக்காங்க. ரவுண்டா எங்கேயாவது முடிச்சிடலான்னு பார்த்தேன். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.